இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பார்மசி கோர்ஸ் படிக்கிறதுக்கு பெஸ்டான காலேஜஸ் கோயம்புத்தூர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டா என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் பார்மசி. ஸோ இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீலமேட்ல. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2001ல. ஸோ இந்த காலேஜோட ஸ்ட்ரக்சர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.8 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.9 இருக்கு. அடுத்தது செகண்டா பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் பார்மசி இருக்கு. ஸோ இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா களப்பட்டி மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1995ல. ஸோ இந்த காலேஜோட சிக்ஸர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.8 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.7 இருக்கு. அடுத்ததா தேடா என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சித்தப்புதூர்ல. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1987ல. ஸோ இந்த காலேஜோட சிக்ஸர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.6 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 இருக்கு. அடுத்ததா ஃபோர்த்தா என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் பார்மசி. ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்தக்கல் மண்டபம் அப்படின்ற ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2006. ஸோ இந்த காலேஜோட சிக்ஸர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.7 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.4 இருக்கு. அடுத்ததா ஃபிஃப்த்தா பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் தான். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூலூர்ல. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1993ல. ஸோ இந்த காலேஜோட சிக்ஸர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.3 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 இருக்கு. அடுத்ததா சிக்ஸ்தா என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் காலேஜ் ஆஃப் பார்மசி. ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய நாயக்கன் பாளையம் அப்படின்ற ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2019ல. ஸோ இந்த காலேஜோட சிக்ஸர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.3 இருக்கு. அடுத்ததா செவன்த்தா என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேரன் காலேஜ் ஆஃப் பார்மசி. ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செல்வபுரத்துல. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1992ல. ஸோ இந்த காலேஜோட சிக்ஸர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.9 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.6 இருக்கு. அடுத்ததா எயித்தா என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிபிஜி காலேஜ் ஆஃப் பார்மசி. ஸோ இந்த காலேஜ் எந்த உள்ள லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சரவணம்பட்டியில. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2017. ஸோ இந்த காலேஜோட சிக்ஸர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.6 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 இருக்கு. அடுத்ததான் நைன்த்தா என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈச்சனாரியில லொக்கேட் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2008. ஸோ இந்த காலேஜோட சிக்ஸர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.2 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.4 இருக்கு. அடுத்ததா 10th என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் பார்மசி. ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரம்பாளையம்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2017ல. ஸோ இந்த காலேஜோட சிக்ஸர் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.6 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.9 இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது பார்மசி கோர்ஸ் படிக்கிறதுக்கு பெஸ்ட் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றின மேஜரான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் நான் நம்புறேன். இதை தாண்டி இந்த காலேஜ் பற்றின வேற எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பற்றின டவுட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை நான் இந்த கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், இந்த கோர்ஸ் ஃபியூச்சரில் வேல்யூபிளாக இருக்குமோ அப்படின்னு டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.